ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சரியா? சும்மா சும்மா டேபிளுக்கு வராத, இல்லைன்னா உன்னை டெர்மினேட் பண்ணிடுவேன். சார், இந்த கம்பெனியில் நான் எவ்வளவோ நாள் உழைச்சி கொட்டியிருக்கேன். இப்படி சும்மா வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாதீங்க சார். நீ கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே போறியா? கெட் லாஸ்ட். யோ சொட்ட, அதான் வெளியே போயிட்டு அப்புறம் என்ன கத்திட்டு கிடக்க. இந்த மாதிரி லோக்கல் கைஸ்லாம் இன்டர்வியூ எடுத்து வேலைக்கு சேர்க்காதீங்க. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, தலை தொங்கி போச்சு. என்னைய விட்டுட்டு ப்ரொமோஷன் கேட்க போயிட்டல, உடனே பார்த்துக்கலாம். டேய், கம்முனி இரேண்டா, அவன் என்னைய வேலையை விட்டே தூக்கிட்டான். ப்ரொமோஷன் உள்ள போயிட்டு உன் வேலைக்கு ஆப்பு வச்சுக்காதறான். ஐயோ, என்னன்னே சொல்றீங்க? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லடா தம்பி, நல்ல வேலையை தேட போறேன். இன்க்ரிமெண்ட் போடுவான்னு நான் அந்த கடனை இந்த கடனை வாங்கி வச்சிருக்கேன். இந்த மொட்டை என்னடான்னா வேலையை விட்டு தூக்குறான் இன்க்ரிமெண்ட் கேட்டான். இப்போ என்ன பண்றது? சரி விடு. ஏங்க வந்துட்டீங்களா? இப்பதாங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய், போய் டீ எடுத்துட்டு வா போ. என்னங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சுங்க? வெளியே எதுவும் மழை பெய்தா? டீ எடுத்து வாடி போடி. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? வந்தோடனே 2 சாத்து சாத்துறான். ஏய், ஐயோ, ஏங்க ஏங்க குடிக்கிறீங்க? என்னங்க ஆச்சு? டீ தானேங்க கேட்டீங்க, டீ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே ஏங்க குடிக்கிறீங்க? தள்ளி நில்லு. யோ, எதுக்கு அப்ப அந்த பாட்டில உடைச்ச? ஏய், மண்டே உடச்சிடறேன், போய் ஆம்லேட் எடுத்துட்டு வா போ. ஐயோ கடவுளே கடவுளே, குடிகாரன்ட்ட கட்டிக்கிட்டு டெய்லியும் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். பா நீ எங்கப்பா அதுக்கு ஏன்ப்பா இந்த குடிகார குடும்பத்துக்கு கட்டி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை சீரடிச்சிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. எப்பா இவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன தப்பா அடிக்கிறான், வண்டியில் பெட்ரோல் இல்லைனா கூட என்ன அடிக்கிறான், ஆஃபீஸில் மேனேஜர் திட்டினாலும் என்னை அடிக்கிறான்ப்பா. ஏய், அங்க என்ன நின்று கத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஏங்க நீங்க கேட்ட ஆம்லேட்டுங்க, உடனே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். என்னது இது? ஏ, ஆம்லேட்டியா? பார்த்தா கண்ணு தெரியல. அது தெரியுது, பக்கத்துல என்ன? ஏங்க அது கூட தெரியலங்க, பூணுங்க. என்னது? பூணுங்க, பூணு. கை வலிச்சு அள்ளி திம்மோல்ல, அந்த பூணு. ஏய், என்ன பிளான் வச்சிருக்கியா? இவன் போதை ஆனோடனே அந்த ஸ்பூன் எடுத்து குத்தி சாவடிச்சிடலான்னு. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் போயிட்டு உங்களை கொண்டுபிட்டு இந்த உலகத்துல என்னமாங்க நான் வாழுவேன்? ஏய், சரி சரி நடிக்காத. மிக்சிங்க்கு ஜூஸ் இல்லை, போய் எடுத்துட்டு வா போ. ஆமா ஆமா, அந்த பூணு எடுத்து கழுத்துலயே குத்தி இருந்திருக்கணும். அவ்வளோ ஆத்திரம் வருது எனக்கு இவன் மேல. ஏய், அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவ? ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கக்கூடாது ராக்கு, இப்பதான் நீ மாற போற. ஏய், எங்கடி ஜூஸ்? எந்தர்றா? என்னடி? ஏய் எழுந்திரிடா. ஏய் ஏய் ராக்கு, என்னடி புருஷனை கை நீட்டி அடிக்கிற? ஏண்டா பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற நீ புருஷன் நான் அடிக்க கூடாதாடா? ஏய், இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க. ஓ ஆபீஸ்ல பிரச்சனை, ஆபீஸ்ல இருக்கிறவனை பிடிச்சி ஏறு. வண்டியில பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வந்தீங்கன்னா பெட்ரோல் கடையில போயிட்டு பெட்ரோல் போடு. ஏய், சரக்கு வாங்கிட்டு வரும்போது உனக்கு சைடிஸ் இல்லைன்னா அங்கேயும் வாங்கிட்டு வந்துரு. மிக்சிங்க்கு ஜூஸ் இல்லைன்னா ஜூஸ் டப்பாவையும் வாங்கிட்டு வந்துடுடா நாயே. அதை விட்டு இங்கே வந்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா, ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கையை காலம் உடச்சி அடுப்பில் வச்சு போட ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த குடிகார நாயை, எங்கள் அப்பா உடனே இதுக்கு தான் கட்டி வச்சானடா, பிள்ளைங்க வீட்டில் இருக்குதேன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன் கூட போனா போகுதேன்ட்டு. சரியா? உன்னை வச்சு தான் காலந்தலன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒழுங்கா மரியாதையை பொத்திட்டு உக்காரு. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கைகளை உடச்சி விடுவேன். ராக்கு, நான் சும்மா விளையாட்டுக்கு கோவப்பட்டேன்டி. ஏய், நான் நிஜமா தான்டா கோவப்பட்டு அடித்தேன். ரொம்ப பண்ணுறான், கொஞ்சம் பணிஞ்சு போனான். யோ, அங்கேனா உட்காந்துருக்கா, பிள்ளைங்க வரப்போது போய் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி வை, டியூஷன் விட்டு வந்துருவாளுங்க. ஏ ராக்கம்மா, என்னடி திடீர்னு தோசைலாம் ஊற்ற சொல்ற? எனக்கு தோசை ஊற்ற தெரியாதுடி. ஏன் ஒரு தோசை ஊற்ற தெரியல உனக்கு, ஆனால் என்கிட்ட எவ்வளோ மல்லு கட்டிட்டு சண்டைக்கு வார. இனிமேல் வாயை திறந்து வாயை கிழிச்சு போடுது. எனக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி வைக்கிறேன், நான் போய் சட்னி அரைக்கிறேன். இல்லை அப்படின்னா சட்னியும் சேர்த்து நீ தான் அரைக்கணும். ஏ ராக்கம்மா நில்லுடி. ராக்கு, ஏ ராக்கம்மா, ராக்கம்மா நில்லுடி. யோ, என்ன பிரச்சனைப்பா? எதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கா குட்டி பட புனியாட்டம்? ஏ, எனக்கு தோசை ஊத்த தெரியாதுடி. புண்ணியமா போகுதுடி, தோசை ஊத்திடுடி. ஆபீஸ்ல டென்ஷன் ஏதோ 2 தட்டு தட்டிவிட்டேன், அதுக்கு போய் எல்லா வேலையும் ஆட்ட வச்சா நான் எப்படி செய்வேன்? தலை வலிக்குது, உங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு போ. காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு போ. போ. நல்ல ராக்கம்மா நம்மள ரிவெஞ்ச் பண்றா. என்ன ஆட்டம் ஆடுறா? துக்குளுண்டு தண்ணியை குடிச்சுட்டு வந்து பொம்பளைங்களாம் ஆட ஆரம்பிச்சாலுங்க, ஒரு ஆம்பளையும் உலகத்தில் இருக்க மாட்டேங்கடா, கூடிகார பயலுகளா. ராக்கம்மா,
யோ எங்கேயா காப்பி போட்டு எடுத்து வர சொன்னே? யோ என்னையா பண்ற? எந்திரியா? யோ என்னாச்சுயா? யாராவது வந்துடுறாங்க, எந்திரியா ஃபர்ஸ்ட். ஐயோ ராக்கம்மா, ராக்கம்மா, நான் குடிச்சிட்டு வந்து இனிமே உன்னை திட்ட மாட்டேன்டி, அடிக்க மாட்டேன்டி, ஆம்லேட் போட்டு தானே கேட்க மாட்டேன்டி, ஜூஸ் போட்டுவான்னு கேட்க மாட்டேன்டி, டீ காப்பி எதுவுமே கேட்க மாட்டேன்டி. இனிமே எனக்கு எந்த வேலையும் வைக்காதடி. இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்டி. வீட்டுக்கு மட்டும் ஓடிடாதடி உங்க அப்பா வீட்டுக்கு. யோ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எந்திரியா. யாராவது வந்தாங்கன்னா என்னையும் கொடுமை கறின்னு நினைப்பாங்கயா. நீ படுத்துற குடும்ப தாங்க முடியாம தாண்டி உன் காலையே விழுவுறேன். யோ நீ எந்திரிக்கலன்னா இப்போ வடக்க வடக்க 2 மிதி மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. யோ இந்த மாதிரி பொசுக்கு பொசுன்னு காலெல்லாம் உழுவாத என்ன? ஆம்பளைனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சும்மா வேலைக்கு போயிட்டு வந்து குடிச்சு போட்டு பொண்டாட்டி போட்டு டார்ச்சர் பண்றவன் ஆம்பளையா? நீ படுக்க ஒழுங்கா இருந்தா படுக்க உனக்கு பொங்கி போடுறேன். சும்மா வந்து அடிக்கிறது கை நீட்டுறது இல்லை என்னையா பழக்கம் அது? எவன் ஏன் சொல்லி கொடுத்தது? இதுக்கே சரக்கு அடிக்கிற நீ? இங்க வா பக்கத்துக்கு வா. சரி சரி பயப்படாதியா, சும்மா 2 தட்டு தட்டுனேன். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீல, ஆஃபீஸில் போய் மேனேஜர் வேலையை விட்டு தூக்குனா இன்னொரு வேலையை பார்த்துட்டு போகிறது. அதுக்கோசரம் குடிச்சுட்டு வந்து இப்படி என்ன அடிக்கிறதுலாம் நல்லாவாயா இருக்குது? பிள்ளைங்க வந்தால் தப்பாக எடுத்துக்காதாயா? நல்லதுக்கு தாயா சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்ன்ட்டு. புரிஞ்சுக்கியா தயவு செஞ்சு? சரி ராக்கம்மா, இனிமே நான் குடிக்க மாட்டேன்டி. ஐயோ இப்படி சொல்கிறதாயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நீ குடிக்காமல் இருந்தீன்னா நான் உங்களோட சந்தோஷமா இருப்பேன்யா. சரியா? குடிக்கலாம் குடிக்காதியா, யாரையும் இனிமேல் குடிச்சா கூட குடிக்க வேணாம்னு சொல்லியா? வேலை இல்லைனா பரவாயில்ல, நான் உனக்கு வேலைக்கு போயிட்டு கஞ்சி ஊத்துறேன்னு. சரி போ உக்காரு, நீ போய் ரெஸ்ட் அடியா போயா. கொஞ்சம் கோவத்தில் நல்லா அடிச்சு விட்டேன் வேற பாவம். புருஷனும் பொண்டாட்டி சண்டை வரதுக்கு என்ன காரணம்? இந்த டாஸ்மாகில் விற்கிற அந்த பாக்கெட்டு சாராயம் தான். இந்த சாராயத்தை குடிச்சு போட்டு வந்து தான் எல்லா பொண்டாட்டி புருஷனுக்கும் சண்டை வருது. இது தேவையா? இது தேவையா? இந்த கவர்மெண்ட் இருக்குது பாரு, நம்மக்கிட்டே வரி வாங்கி நம்மளே சாவடிக்குது. இவனுங்களும் குடிச்சு போட்டு வந்து நம்ம உயிரை வாங்குறானுங்க. புருஷ மாட்டிங்களுக்கு ஏதாவது இனிமேல் ஆச்சுன்னா கூட இந்த கவர்மெண்ட் தான் இனிமேல் பிடிக்கணும். நம்மக்கிட்ட காசை வாங்கி நம்மளே சாவடிக்கிறானுங்க. ஒன்றும் புரியல எனக்கு. சம்பளமும் ஏற்றி போட மாட்டானுங்க, காய்கறி விலையும் ஏற்றானுங்க, சம்பளம் கொஞ்சோண்டு கொடுக்குறானுங்க. அதை மாத கடைசியில் ஒயின் ஷாப்பில் போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்றானுங்க. அது மட்டுமா சாராயம் கூட அங்கேயே மீன் கீழே எல்லாத்தையும் வறுத்து விற்கிறானுங்க. இவனுங்களும் பாதி வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு பாதி கொண்டுட்டு வருது. என்னத்த காசை வாங்கின சம்பளத்தில் பாதி. இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி ஓடும்? நல்லா இப்போ நடுத்தர மக்களுக்கு நடுத்தரத்துலேயே தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் மற்றவெல்லாம் நல்லா இருக்கான். இந்த குடி இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் முதல்ல. இந்த கவர்மெண்ட்டு சரியில்லை இந்த கவர்மெண்ட்டு.